அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ முதல் வகுப்பு, அதாச்சும் புது புக் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த புது புக்கில் முதல் வகுப்பில் தமிழில் முதல் பாடம். நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம், இல்லை பெற்றோராக முதல் வகுப்பு மாணவர்களோட பெற்றோர்களாக இருக்கலாம். உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா இதில் ஒவ்வொரு பாடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எப்படி நடத்தணும், ஒரு ஆசிரியராக நான் எப்படி நடத்துவேன், ஒரு பெற்றோராக அது எதுக்காக நீங்கள் நடத்துகிறாங்க, என்ன பயிற்சிக்காக இந்த செயல்பாடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் விளக்கி சொல்கிறேன். ஓகே, மகிழ்வோடு விளையாடு. ஆடலாம் பாடலாம், ஆடலாம் ஆடலாம், ஆடிக்கொண்டே பாடலாம், பாடலாம் பாடலாம், பாடிக்கொண்டே குதிக்கலாம், குதிக்கலாம் குதிக்கலாம், குதித்து கைகள் தட்டலாம், தட்டலாம் தட்டலாம், தட்டிக்கொண்டே சிரிக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம், சேர்ந்து நாமும் சிரிக்கலாம். இப்படி மாணவர்களுக்கு அழகாக பாடத்தில் எடுக்கலாம். பகுதி மாணவர்கள் முழுக்க படம் பார்த்து பேசுறதுக்காக கொடுக்கப்பட்ட பகுதி. இதில் அந்த குழந்தைகள் என்னெல்லாம் பேசுவாங்க, முதல்ல குழந்தைகளை இந்த படங்களை நல்லா உத்து பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க மொழியில் அவங்க பேசட்டும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா ஆசிரியராகவோ இல்லை ஒரு பெற்றோரோ நீங்கள் என்ன கேள்விகள்லாம் கேட்கலாம் தெரியுமா? படத்தை ஒத்து பார்த்து அவனாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிடங்கள் அவனுக்கு நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறமா குழந்தைகளா, இந்த படத்தில் உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த படம் எந்த இடம்னு தெரியுதா? இது ஒரு பூங்கா. இது ஒரு பூங்கா. சரி, எத்தனை விலங்கு இருக்குதுங்களா? விலங்கு எத்தனை இருக்குது? பூனை இருக்குது, நாய் இங்கே ஒரு நாய் இருக்குது, இங்கே ஒரு நாய் இருக்குது, ஒரு குட்டி நாய் இருக்குது, ஒரு குரங்கு இருக்குது. அப்படிதான் பகுதி மாணவர்கள் முழுக்க படம் பார்த்து பேசுறதுக்காக கொடுக்கப்பட்ட பகுதி. இதில் அந்த குழந்தைகள் என்னெல்லாம் பேசுவாங்க, முதல்ல குழந்தைகளை இந்த படங்களை நல்லா உத்து பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க மொழியில் அவங்கக்கிட்ட ரொம்ப எளிமையான கேள்விகள் கேட்கணும். எப்படின்னா, இங்கே நீங்கள் பறவைகளை பார்க்குறீங்களா, எந்த இடத்துல பறவைகள் இருக்குது, இங்கே ஏரோப்ளேன் போகுது அப்படின்ட்டு அவங்ககிட்ட ஒரு எளிமையான கேள்விகள் நம்ம கேட்கணும். 3வது நாள் இந்த பகுதி நடித்து காட்டுறது. ஆசிரியர் ஏதாவது விலங்குகள் உருவங்களையோ அதை முகமூடிகளாக கொடுப்பாங்க, பறவைகளோட முகமூடியோ கொடுப்பாங்க. அதை மாணவர் போட்டுக்கிட்டு அதை மாதிரியே, இப்போ யானை கொடுத்தா அது தும்பிக்கையை வச்சு நடக்கிற மாதிரி, அதில் பிள்ளிரி காட்டுற மாதிரி, நாய் கொடுத்தா ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஓசையை எழுப்புற மாதிரி மாணவர்கள் நடித்து காட்டுவாங்க. அது இந்த அடுக்கி உருவாக்கலாம். இதை 2 பேர் சேர்ந்து செய்கிறது. இது எதுக்காகனா, மாணவர்களை எழுத பழகிறதுக்கு முன்னாடி அவங்க கை தசைகளை நுண் தசை பயிற்சி கொடுக்கறதுக்காக தான். இதில் ஆசிரியர் பிரிண்ட் எடுக்கப்பட்ட இந்த மாதிரி ஓவியங்கள் கொடுத்து அவங்கக்கிட்ட இந்த பயிறு வகைகளை ஒட்ட சொல்கிறது. இதை 2 பேர் சேர்ந்து உட்காந்து செய்யும்போது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் படம் பார்த்து கதை கூறலாம். இந்த படங்களை பார்த்து மாணவர் கதைக்கு சொல்லணும். கதை சொல்லும்போது ஒரு மாணவரை கதை சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி பார்ப்பாங்க. இப்படி சொல்லக்கூடாது, வரிசையாக ஒன்றின் பின் ஒன்றாக சொல்லணும். ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் எள்ளு உருண்டை சாப்பிட்டான். அதை ஒரு காகம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அவன் சாப்பிட்டுட்டு மிச்ச உருண்டைகளை கீழே போட்டுட்டு போயிட்டான். கீழேருந்து ஒரு எலி என்ன பண்ணியிருக்குது, அதை பார்த்துக்கிட்டே இருந்து, ஆகா நமக்கு ஒரு சாப்பாடு கிடச்சிடுச்சின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வருது. அதுக்குள்ளேயும் மேலே இருந்த காகம் பறந்து வருது. 2 பேரும் ஒரே பொருளுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் காகம் ஒரு யோசனை சொல்லுது, நம்ம 2 பேரும் இதை சரி பாதியாக பிரிச்சுக்கிட்டு நம்ம 2 பேருமே வயிறார சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுது. 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப அழகாக வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் மிகச்சிறந்த நண்பர்களும் ஆயிட்டாங்க. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? சரியா சொல்லிங்க, நம்ம நண்பர்களுக்கு நம்ம தான் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்க நமக்கு நிறைய நண்பர்கள் கூட்டம் கிடைக்கும். வட்டத்தில் நிறுத்தலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய வட்டம் வரைஞ்சிக்கலாம். இதில் நம்ம மாணவர்கிட்ட ஒரு பந்தை கொடுத்து அவங்கள தூக்கி வட்டத்துக்குள்ளே சரியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உற்று நோக்கல் திறனை அதிகப்படுத்துறதுக்காக. அடுத்தது பெயர் கூறலாம்.
இதை வந்து எப்படி கற்றுக்குவாங்கன்னா, மாணவர்கள்ட்ட கொடுத்த உடனே இதோட பெயர்கள் எல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னால் பையன் எப்படி சொல்லுவான்? மயில், குரங்கு, நாய், கத்திரிக்காய், வீடு, இலை, மிட்டாய், தவக்கலை, முட்டாய் சொல்லுவான். மிட்டாய் கூட சொல்ல மாட்டான், முட்டாய், தவக்கலை, பை, பேக்கு ஏதாவது சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி பேச்சு வழக்கிலிருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்து மயில், குரங்கு, நாய், கத்தரிக்காய், வீடு, இலை, மிட்டாய், தவளை, பை இப்படின்னு அவனை எழுத்து விளக்குக்கு மாற்றுறதுக்காகத்தான் இந்த செயல்பதாக உருவங்கள் வரையலாம். மாணவர்கிட்ட கோலப்பொடியோ இல்லைனா மணலோ கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச உருவங்களை வரைங்க அப்படின்னு சொல்கிறது. படம் பார்த்து கதை சொல்லலாம். ஒன்றாக சேர்த்தல். இந்த கதையை நம்ம சொல்லலாமா? நிறைய வண்ண பென்சில்கள் இருந்துச்சாம். ஒரு நாள் அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னு ரொம்ப யோசிச்சாங்களாம். ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுத்து நம்மெல்லாம் வரையலான்னு சொன்னாங்களாம். அவங்க ஒரு வண்ணங்களில் தனித்தனியாக வரைஞ்சாங்களாம். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லையாம். என்னடா இது, நம்ம எல்லாரும் ஒன்றா வரைஞ்சோம், ஆனால் எதுவுமே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் சொல்லுதான். அப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு படம் வரையலாமா அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி பார்த்தாங்களாம். பாருங்களேன், அந்த படம் என்ன அழகாக வந்திருக்குது. இதை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை ஒற்றுமையாக செஞ்சோன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கலாமா? நம்ம செயல்பாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து செய்வோமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா? நன்றி. மாணவர்களை வண்ணம் தீட்டி மகிழ சொல்கிறதுக்காக அடுத்தது பாடி மகிழலாம். இந்த பாடல் நான் ஆல்ரெடி பின்னாடி லிங்க்கில் கொடுத்துருக்குறேன், போய் பாருங்கள். இந்த செயல்பாடு ஒரு முக்கியமான செயல்பாடு. இந்த செயல்பாடு அதிகமாக நீங்கள் மாணவர்கள் குழந்தைகளை செய்ய வைக்கிறது மூலமாக அவங்களோட கண் கை ஒருங்கிணைப்பு அதாச்சும் கவனம் அதிகமாக வந்து மாணவர்களுக்கு ஏற்படும். ஸோ வச்சுட்டு நம்ம ரெண்டு கண்களையும் ஒரே திசையில் பார்த்து என்ன பண்ணலாம் சொன்னால், குழந்தைகளை இந்த மாதிரி இதுலேயே நீங்கள் வாங்க, இந்த மாதிரி இதுலேயே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மாணவரோட கண்ணும் கையும் ஒரே திசையில் செயல்படும், ஒரே வேகத்தில் செயல்பட்டு என்ன சொன்னால் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். அதனால் இந்த செயல்பாடு வந்து என்னென்னா கண்களும் இதிலே கொடுத்துருக்காங்க, கண்களும் இரு கை விரல்களும் ஒருங்கிணைமாறு செய்ய வேண்டும். வந்து மாணவர்களுக்கு ஒரு பிடித்த பகுதி பொருத்தமான நிழலை தேர்ந்தெடுக்க. ஸோ இந்த பொருத்தமான நிலை தேர்ந்தெடுக்கும் போது மாணவர் இந்த 4 நிழல்களையும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த நிழலாக இது இல்லை, இதுக்கு மேலே இறக்கைகள் மேல் தள்ளி இருக்குது, இல்லை கீழே தான் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் மேல் இருக்குது, அப்போ இது ரெண்டுமே கிடையாது. கீழே எங்கே இருக்குது? இந்த 2 குருவிகளுக்கு தான் கீழே இருக்குது. அதில் தலையில் பாருங்கள், தலையில் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெக்கை இருக்குதுங்க இல்லையா? ஸோ அப்போ இங்கே தான் இருக்கும். அப்போ இதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி கீழே ஒன்று போல் இருப்பதை வட்டமிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று போல் இருப்பதை வட்டமிடுக அப்படின்னு சொன்னால் ஒன்றையும் பார்க்கணும். ஸோ முதல் பார்த்த உடனே பசங்க நினச்சிவாங்கன்னா சடனாக இது 2 ஒன்று போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் இதோட செதில்கள் வந்து வேறு வண்ணங்களில் இருக்குது. அதனால் இது 2 ஒன்று போல் இல்லை, நீ இன்னும் ஒரு வாட்டி தேடு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அப்போ இதே பார்ப்பாங்க. ஸோ இதுவும் இல்லை, அப்போது இந்த 2 தான் சரியான விடை. ஒன்று போல் இருப்பதை இது 2ஐயும் தான் நம்ம வட்டம் போடணும். இது 2 தான் ஒன்று போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னாலும் நீங்கள் கண் செதில் எல்லாத்தையும் நீ வந்து நல்லா உத்து பாரு, உற்று நோக்கி பார், அப்போ தான் வந்து சரியாக நீ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இன்னொரு வாட்டி உற்று நோக்கி பார்க்க சொல்லிவிட்டு இது 2ஐயும் வட்டம் போட சொல்லலாம் மாணவர்களை. அடுத்து கண்டுபிடித்து வட்டமிடலாம். கண்டுபிடித்து வட்டமிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு எறும்பு பூத கண்ணாடி வச்சு பார்க்குது. ஸோ அப்போ உற்று நோக்கி கண்டுபிடிக்கிறது தான் இங்கே. என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் இந்த பாடப்பகுதியில்? இந்த பகுதியில் என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டுபிடித்து வட்டமிடலாம்ல. இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இந்த வீட்டில் அங்கங்கே இருக்குது. அது எங்கெங்கே இருக்குதோ அதை வட்டப்போட போகிறோம். முதல்ல தொப்பி இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். வெரி குட், கட்டிலுக்கு மேலே இருக்குதா? அப்போ இதை வட்டம் போடலாம். அடுத்தது கிளுகிழுப்பை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீட்டில் 2 பேரும் நல்லா விளையாடிக்கிட்டு அங்கங்கே எடுத்து போட்டிருக்காங்க. இந்த இருக்குது கிளுகிழுப்பை. வெரி நைஸ். அடுத்ததாக
மூணாவது இந்த துண்டு. இந்த துண்டு எங்கே இருக்குது? தேடி பாருங்க. சரியாக சொன்னீங்க, இங்கே இருக்குது. அப்புறமா பானை. பானை பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பானை இருக்குது. இந்த பானையா? இல்லை, அது வண்ணம் வேறு மாதிரி இருக்கு இல்லையா? இங்கே 3 பானை இருக்குது. இந்த 3 பானையில் எந்த பானை? வெரி குட், இந்த பானை தான். சரி, அடுத்தது இந்த வாளி. இந்த வாளி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பானை கண்டுபிடிக்கும் போதே பார்த்துட்டிங்க தானே? அடுத்தது இது என்ன? குதிரை பொம்மை. எங்கே இருக்குது? இந்த பையன் ஆடிக்கிட்டு இருக்கான். இதை நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க, எனக்கு தெரியும். கடைசியாக சாவி. சாவி பாருங்கள், இங்கே 2 சாவி இருக்குதே. சரியாக சொன்னீங்க. 3 சாவி கொத்தாக கிடக்கு இல்லையா? இது சாவி கொத்து. இது சாவி, இது சாவி கொத்து. இதைத்தான் ஒரு வட்டம் போட போகிறோம். இந்த மாதிரி மாணவர்கள்கிட்ட என்கரேஜ் பண்ணிட்டே சொல்லணும்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக எல்லா பொருட்களையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்ததாக இது எழுதுறதுக்கு முன் பயிற்சி. இந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக கிறுக்குவாங்க, இப்படி கிறுக்குவாங்க. அந்த மாதிரி கிறுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாமல் இரேசர் கண்டிப்பாக அழிப்பான பக்கத்தில் வச்சுக்க சொல்லுங்கள். இரேசர் வச்சுக்க சொல்லுங்கள். வச்சுக்கிட்டு இந்த கோட்டு மேலேயே கோடு விடாமல் கீழே வராமல் ஒன்று ஒன்றா பார்த்து மாணவர்கள் கண்களை நல்லா குவிச்சு, கண்ணையும் கையும் குவிச்சு, ஒரே முகப்பில் குவிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இணைத்து வரையலாம். ஸோ அப்போ இணைத்தல்னா எங்கே போகும்? இந்த இருக்குது. சிம்பிளாக இருக்கணும்னா முதல்ல நம்ம முயல் எதாவது தேடி போகும். கேரட்டு. அடுத்தது நாய். நாய் எங்கே போவாங்க? நாயோட வீட்டுக்கு. அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா நத்தை எங்கே போகிறாங்க? முட்டைக்கோஸ்குள்ளே போகிறாங்க. அப்புறமா தேனி எங்கே போகிறாங்க? வரைஞ்சோம்னா தேனியோட கூட்டுக்கு. சரிங்களா? சரி, இப்போ பறவைகள் எங்கே போகும்? பறவைகள் மரத்துக்கு தான் போகும். அப்போ மரங்களை முதல்ல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பறவைகளை கொண்டுட்டு போய் மரத்தில் விடணும். ஓகேங்களா? சரி, இது நம்ம எழுதுதலுக்கு முன்னாடி பையன் பென்சில் பிடிக்கணும் இல்லையா? அதற்கான பயிற்சி. அடுத்ததான் இந்த 2 பூனைக்குட்டியோடையும் எத்தனை 6 வகையான வித்தியாசம் இருக்குது. இந்த படங்கள் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் 6 வித்தியாசம் இருக்குது. கண்டுபிடிங்கன்னு மாணவர்களுக்கு ஒரு 5 நிமிடம் நம்ம டைம் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா முதல்ல மேலிருந்து பாரு, வரிசை கிரகமாக சொல்லுங்கள். மேலிருந்து பாரு அப்படின்னு. மேலிருந்து பாரு. முதல்ல 2 மேகம், இங்கே மேகம் ஒன்று போல் இல்லையே, இங்கே ஒரு குட்டி மேகம் இருக்குது, இங்கே இல்லை. அப்போ இதை வட்டம் போட்டுக்கலாம், அழகாக வட்டம் போட்டுக்கலாம். அடுத்ததாக இங்கே என்ன இருக்குது? பட்டாம்பூச்சி, இங்கே தும்பி. அப்போ இதுவும் வேறு வட்டம் போட்டுக்கலாம். அப்புறமா நாய்க்குட்டி பாருங்கள், 2 நாயும் ஒரே மாதிரி. பூனைக்குட்டி பாருங்கள், 2 பூனைக்குட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே மீசை இருக்குது, இங்கே இல்லை. அப்போ மீசையை வட்டம் போட்டுக்கலாம். அப்புறமா என்ன இருக்குது? வால். இங்கே வால் பாருங்கள், இது கொஞ்சம் சாஞ்சா மாதிரி இருக்குது, இங்கே நேராக இருக்குது. ஸோ அப்போ வாலை வட்டம் போட்டுக்கலாம். அடுத்ததாக வாளுக்கு கீழே பூ பாருங்கள், இங்கே பூ வேறு வண்ணங்கள் இருக்குது, வட்டம் போட்டுக்கலாம். அப்புறம் கல் பெரிய கல், இது சின்ன கல். அப்போ இதையும் வட்டம் போட்டுக்கலாம். ரெண்டையும் வட்டம் போட்டால் தான் வித்தியாசம் தெரியும். இதை மட்டும் போட்டிங்கன்னா தெரியாது. ஸோ அப்போ 2 மேகங்களையும், அப்புறம் பட்டாம்பூச்சி தும்பி, இந்த பக்கம் மீசை, இங்கே மீசை இல்லை. ஸோ அப்போ அதையும் வட்டம் போடணும். அப்புறம் 2 பக்கம் வால், அப்புறம் பூ, அப்புறம் கல். வட்டம் போட்டுட்டிங்கன்னா 6 வேறுபாடுகள் ரொம்ப சுலபமாக மாணவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறமா வேறுபட்டதை வட்டமிடலாம். இதை கண்டுபிடிக்கும் போது மாணவர்களை என்ன செய்யணும்னா கைகளை அவனோட சுட்டு விரலை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லணும். அவன் அப்படியே அங்கங்கே அவன் கண் அலைப்பாயும். அப்படி விடாமல் கையை கரெக்டாக வச்சுட்டு ஒன்று ஒன்றா தேடணும். ஒன்று ஒன்றா தேடும்போது வித்தியாசமாக எது இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே மாதிரி இல்லாமல். சரியாக சொன்னீங்க. இங்கே பாருங்கள், இது வித்தியாசமாக ஸ்டார் இருக்குது. அப்போ இதை வட்டம் போடலாம். இதுக்கு அடுத்த மாதிரி எழுத்துக்கள். இந்த எழுத்து என்னன்னு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் கற்றுக் கொடுக்கவே ஆரம்பிக்கலை. ஸோ இங்கே பாருங்கள், இப்படி வரிசையாக ஒரு எழுத்தாக பார்த்துக்கிட்டு வரணும். இங்கே இல்லை, ஸோ இங்கேயும் இல்லை, இங்கே இல்லை. ஸோ அப்போ இந்த இருக்குது. அப்போது இந்த எழுத்து வித்தியாசமாக இருக்குது, இதை வட்டம் போடணும். இது பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த செயல்பாடு? படிப்பதற்கு முன் ஆயத்தமாக வடிவங்களை அடையாளம் காண்றதுக்காக தான் இந்த செயல்பாடு.
நன்றி. அடுத்தது இந்த தம்ப் இம்ப்ரமேஷன் பாருங்கள், இது கைரேகை. இந்த கைரேகை மூலமாக கைரேகை வச்சுருக்காங்க. இதில் அழகாக பொம்மைகள் வரைஞ்சிருக்காங்க. இதை பார்த்து மாணவர்களை இங்கே நம்ம வரைய பழக்கப்படுத்தணும். இந்த இருக்கக்கூடிய கைரேகைகள் அவங்களே வச்சுட்டாங்க. அதனால் இதை பார்த்து மாணவர்களை என்ன செய்யலாம், இங்கே வரைகிறதுக்கு பழக்கப்படுத்தணும். ஓகேங்களா? இதை விட வித்தியாசமாக நீ வரைஞ்சாலும் வரைய, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் வரைங்கன்னு சொல்லலாம். அடுத்ததா சரியானதை வட்டமிடுக. சரியானதுன்னா இவங்க எது? முதல்ல படத்தை பார்த்து அதில் என்ன நடக்குதுன்னு மாணவர்களை சொல்லணும். இங்கே என்ன நடக்குது? 3 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு விளையாட்டு பொருள் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம கூட விளையாடுறவங்க விளையாட்டு பொருள் இல்லைன்னா நம்ம தான் கொடுத்து உதவணும். சரியா தவறா? சரி. சரினா என்ன செய்யணும்? இங்கே கலர் அடிக்கணும். இந்த இடத்துல க்ரையான்ஸ் வச்சு என்ன செய்யலாம்? வண்ணமிடலாம். கலர் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் அடிச்சுக்கலாம். அடுத்தது 2வது படத்தை பாருங்கள். இவங்க 2 பேரும் கோவமாக விளையாட்டு பொருளில் இருக்காங்க. இப்படி விளையாடும்போது சண்டை போடலாமா? தப்பு தானே. அப்போ இவங்களுக்கு வண்ணம் கிடையாது. அடுத்த படம் பாருங்கள், தண்ணியை நல்லா திறந்து விட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அழகாக சோப்பில் கை கழுவுறாங்க. கை கழுவும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க? வரிசையாக நிற்கிறாங்க. இப்படி தானே நிற்கணும். ஒருத்தர் பின் ஒருத்தராக கைகளை அழகாக கழுவணும். இந்த படத்தில் பாருங்கள், ஒருத்தர் பின் ஒருத்தராக நின்று அழகாக கைகளை கழுவுறாங்க. இது சரிதானே? சரிதானே? நீங்கள் இப்படி தான் கழுவுறீங்களா? வெரி குட். அப்படி கழுவுனீங்கன்னா நல்ல பிள்ளைங்க நீங்களாம். அப்போது இங்கே க்ரையான்ஸ் பண்ணிக்கலாம். வண்ணம் அடிச்சுக்கலாமா? இங்கே பாருங்கள், ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு என்ன பண்ணுறாங்க? கை கழுவி தண்ணிகளையும் வேஸ்ட் பண்ணுறாங்க, விளையாடுறாங்க தண்ணிக்குள்ளே. இது சரியா? தப்பு தானே. அப்போ இவங்களுக்கு வண்ணம் கிடையாது. அடுத்த படத்தை பார்த்துக்கலாமா? இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணங்களில் உட்காந்து சாப்பிட்றாங்க. இது சரியா? சரியில்லை இல்லையா? அப்போ இவங்களுக்கு வண்ணம் கிடையாது. கடைசி படத்தை பாருங்கள். இவங்க என்ன ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்து உண்றாங்க. நீங்கள் உங்கள் வகுப்பறையில் மதிய உணவு சாப்பிடும்போது உங்கள் அம்மா கூட்டு பொரியல் ஏதாவது கொடுத்துட்ருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க மாணவர்களுக்கு கொடுப்பீங்க தானே? கொடுப்பீங்க. அதெல்லாம் இந்த மாதிரி பகிர்ந்து உண்றது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அவங்களுக்கு வண்ணம் உண்டு. ஓகேங்களா? வெரி குட். இவங்களுக்கு வண்ணம் அடிக்கணும். நான் செயல்பாடும் ஒவ்வொரு நாளைக்கு. அந்த வகையில் முதல் பாடத்தோட கடைசி செயல்பாடு யானை வருதுங்கிற பாடல். பாடலாமா இந்த பாடலை? யானை வருது, யானை வருது, யானை வருது, பார்க்க வாருங்கோ. அசைந்து அசைந்து நடந்து வருது, பார்க்க வாருங்கோ. கழுத்து மணியை ஆட்டி வருது, பார்க்க வாருங்கோ. காதை காதை அசைத்து வருது, பார்க்க வாருங்கோ. நீண்ட தந்தத்தோட வருது, பார்க்க வாருங்கோ. தும்பிக்கையை வீசி வருது, பார்க்க வாருங்கோ. இந்த பாடலை வள்ளியப்பா அப்படிங்கிறவங்க தான் பாடியிருக்காங்க. இல்லைங்களா? பாடலை பாடிடலாமா? ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, டெய்லி பாடி பழகுங்க. இந்த பாட்டு அசாத்தியமாக உங்ககிட்ட வந்துடும். நன்றி.